நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைகள் பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் வைஸ் அவங்களோட வாழ்வாதாரம் இதுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை சூர்யாவோட மனைவி சூர்யா சிக்கந்தரோட மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து வேறு ஒருத்தரோட ரெஃபரன்ஸில் எங்கள்கிட்ட யூடியூப் சேனல் வழியாக என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. நான் அதில் வந்து என்கிட்ட உதவி கேட்டதுனால நான் சூர்யா வந்து என்னோட கணவரை எடுத்துக்கிட்டாரு, என்னை வந்து வாழ விட மாட்டேன்றாங்க, சிக்கந்தர் தான் என்னோட மனைவி, அதனால் நான் 2 குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நானும் ட்ரஸ்ட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் 1,74,000 ரூபாய் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன். கடந்த செப்டம்பர் மாதம் சூர்யா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து மதுரையில் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மேலே எனக்கு சந்தேகம் வந்தது. சிக்கந்தரோட மனைவின்றவங்க மேலே சந்தேகம் வந்து உன்னோட ஆதார் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அந்த ஆதார் கார்டை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கணவர் பெயர்ன்ற இடத்துல சிக்கந்தர்ன்ற பெயர் இல்லை, ஆனந்தன் அப்படின்ற பெயர் இருந்தது. அதனால் நான் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு சிக்கந்தரோட மனைவின்னு சொல்லி என்னை ஆள்மாறாட்டம் பண்ணி என்கிட்ட எதுக்கு இவ்வளோ பணம் வாங்குனீங்க, அதனால் உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலான மக்கள் பார்வை எஜுகேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற சேனலில் அவங்கள பற்றி ஒரு எச்சரிக்கை பதிவு நான் கொடுத்துருந்தேன். அந்த பதிவை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச சிக்கந்தர், சூர்யா, சுமி மற்றும் அவங்களோட கூட்டாளிகளான சிலர் வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. நான் வந்து அது விஷயமாக நான் வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததில் அதில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. எஃப்ஐஆர் நம்பர் வந்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அதில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இப்பொழுது தேடப்படும் குற்றவாளிகளான மாயவன் என்கிற வினோத் வின்சென்ட் ராஜ், சிலர் தமிழ்மணி, அவங்களாம் தேடப்படும் குற்றவாளிகளாக தலைமறைவாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்னை வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டி என்னோட ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைங்களை வந்து தலையை மட்டும் வச்சுட்டு உடம்பை வந்து வேறு ஒரு நிர்வாணமான உடம்போடு சேர்த்து வச்சு 14-15 வயசு குழந்தைங்களை பான் வெப்சைட்டில் போட்டு இவங்கெல்லாம் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்களை வச்சு மக்கள் பார்வை வந்து விபச்சாரம் பண்ணுறா, இவ வந்து ஒரு விபச்சாரின்னும் லெஸ்பியன்னும் என் மேலே வந்து பான் வெப்சைட்டில் என் ஃபோட்டோவும் போட்டாங்க, என் டாட்டரோட ஃபோட்டோவும் போட்டாங்க. இதை எதிர்த்து பெண்கள் குரல் கொடுக்க வந்தாங்கன்னா யாரெல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க வராங்களோ அவங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் எடுத்து போட்டு அவங்களோட சேனல் மூலியமாக எங்களை வந்து மிரட்டினாங்க. அதனால் நான் கடலூரில் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சைபர் கிரைம் தான் நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. என்னை வந்து கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி கம்ப்ளைண்ட்டை பணம் கொடுத்ததுக்கு மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் எதிர்க்கே சிக்கந்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. நான் வெளியில் வந்த உடனே சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்களோட சேனல் வழியாக என்னைய கொலை மிரட்டல் விடுறாங்க. இந்த காசிமேட்லேருந்து ஒரு ரவுடியை வச்சு என்னை வந்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து கமிஷனர் ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க. அது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். இவங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐஜி ஐயா கிட்ட போய் கேட்டேன். அவரும் ஐஜி ஐயாவும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. ஆனால் அதில் உள்ள இன்ஸ்பெக்டரும் ஏடிஎஸ்பியும் குற்றவாளிகளுக்கு துணை போய்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டியே என் மேலே வந்து மிரட்டி என்னை வந்து அனுப்புகிறாங்க. ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. எனக்கு வந்து நடவடிக்கை வேணும், இல்லைன்னா நான் மக்களை திரட்டி மக்கள் முன்னாடி என்னோட குறைகளை சொல்லி போராட்டம் நடத்துவேன். சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். ரவுடி பேபி சூர்யா, சிக்கந்தரை தொட்டுப்பார், சுமியை தொட்டுப்பார், உன்னை நான் தூக்குவேன் அப்படின்னு அவள் உட்காந்து மிரட்டல் விடுறா. உன்னை கற்பழிச்சு ரோட்டில் தூக்கி போடுவோம், உன்னை 10 பேரை விட்டு என் பசங்களை விட்டேன்னா 10 பேர் வந்து உன்னை கற்பழிப்பானுங்க, அப்போ உன் வயிறு மெம்பர்ஸ் ஆயிரும்னு சொல்லி என்னை மிரட்டுறான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.